ஹஸ்ராகஞ்ச்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க லக்கன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்களுக்காக மத்தாப்பு அப்புறம் பாம் செஞ்சு தீபாவளி சமயத்துல வியாபாரம் பண்ணுவாரு. லக்கன் தன்னுடைய மனைவி தீபா பையன் அனுப் கூட வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் ராத்திரி சமயத்துல அனுப் தன்னுடைய அப்பா கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, நான் வானத்துல ஒரு உருவம் பறக்கிறத பார்த்தேன். அதுல வித்தியாசமான ஒளி வந்தது. இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது பிரம்மையா இருந்திருக்கும். இல்லப்பா, நான் நிஜமாவே ஒரு உருண்டை உருவத்தை பார்த்தேன். அதுல வெளிச்சம் வந்தது. தீபா, தீபா, நீ எங்க இருக்க? இத வரேன். தீபா வீட்டுக்கு வெளியில காஞ்ச துணிகளை எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த துணிமணியை விட்டுட்டு லக்கன் கூப்பிட்ட உடனே வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்னங்க ஆச்சு? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னோட பையன் இப்பெல்லாம் ஸ்கூல்ல ஏதோ வித்தியாசமா படிக்கிறான்னு நினைக்கிறேன். ராத்திரியில இவனுக்கு வானத்துல பெரிய பறவை ஏதோ தெரியுது போல, அதுவும் வெளிச்சத்தோட. போகட்டும் விடுங்க, தீபாவளி வரப்போகுது. உங்க பட்டாசெல்லாம் வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிரும். சின்ன பையன் தானே, அவனுக்கு ஏதாவது பிரம்மை ஏற்பட்டிருக்கும். எனக்கு ஒன்னும் எந்த பிரம்மையும் தோணல. இங்க பாரு, தீபாவளி வரப்போகுது. அதனால எல்லாருமே என்கிட்ட தான் வந்து பட்டாசுகள் எல்லாத்தையும் வாங்குவாங்க. அதனால நீ நாளைக்கு என் கூட வந்துரு, சரியா? அனுப் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா தன்னுடைய எடுபடி நீல் கிட்ட சொன்னாங்க, நீல், இந்த தீபாவளிக்கு நான் கிராமத்துல பட்டாசு வியாபாரம் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி அம்மா, ஆனா உங்களுக்கு வியாபாரமே நடக்காதே. ஏன் வியாபாரம் ஆகாது? என்ன நீ என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் பட்டாசை நகரத்துல இருந்து கொண்டு வரப்போறேன். நீங்க பட்டாசை நகரத்துல இருந்து வாங்கினாலும் சரி, நிலாவில இருந்து வாங்கினாலும் சரி, நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லாரும் லக்கன் கிட்ட தான் பட்டாசு வாங்குவாங்க. அப்படிதான் விஷயம்னா இந்த வியாபாரத்துல இருந்து நான் அவனை விலக்கணும். தீபாவளி இன்னும் வரவே இல்லை, ஆனால் மக்கள் இப்போவே அவன்கிட்ட பட்டாசு வாங்கி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட கடையில் எப்பவும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ சரி, நான் அவனுடைய கடையை தீபாவளிக்கு முன்னாடியே எரிச்சிடுவேன். அப்புறம் ராத்திரி நேரத்தில் ஹஸ்ராகஞ்ச் காட்டுல வானத்துல இருந்து ஒரு ஏலியன் விமானம் பறந்து வந்தது. அதுல இருந்து ஒரு ஏலியன் வெளியே வந்தான். அப்புறம் ஹஸ்ராகஞ்சை சுற்றி வந்தான். அவன் நடந்து வந்த போது அவன் காலடியில ஒரு பட்டாசு வெடிச்சது. அதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டான். ஐயோ கடவுளே, யாரு என்னோட காலில் பட்டாசு வெடிச்சது? ஏலியன் அங்கிருந்து ஓடி போய் காட்டுக்குள்ள மறைஞ்சுக்குச்சு. 4 நாளைக்கு அப்புறம் தான் தீபாவளி. லக்கன் தன்னுடைய பட்டாசு கடையை மூடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. அப்புறம் ஜமீன்தார் அம்மா நீல கூட்டிக்கிட்டு அவரோட கடைக்கிட்ட வந்துட்டாங்க. ஜமீன்தார் அம்மா, நாம் இந்த லக்கனோட பட்டாசு கடையில் எப்படி தீ வைக்க போகிறோம்? நாம தான் எண்ணெய் கூட எடுத்துட்டு வரலையே. அடே முட்டாள், இது பட்டாசு கடை. ஒரு சாதாரண வத்தி குச்சி இவனோட கடைய பட்டாசு மாதிரி வெடிக்க செஞ்சிரும். ஜமீன்தார் அம்மா வத்தி குச்சை பத்த வச்சு லக்கனோட கடையில ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள போட்டுட்டா. அதனால அவருடைய கடையில தீ பத்திக்குச்சு. அப்புறம் அவருடைய கடை சின்ன பின்னமா ஆயிடுச்சு. மறுநாள் லக்கன் அனுப்ப கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்துகிட்டு இருந்தாரு. அவரு தன்னுடைய கடை கிட்ட வந்த உடனே அவரு பார்த்தாரு, அவருடைய பட்டாசு கடை மொத்தமும் எரிஞ்சு போயிருந்தது. என்னோட கடை யாரு யாரு இப்படி பண்ணது? இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா அவங்களுடைய பட்டாசு கடையை திறந்துட்டாங்க. இப்ப கிராமத்து ஜனங்க தீபாவளிக்காக ஜமீன்தார் அம்மா கிட்ட பட்டாசு வாங்க ஆரம்பிச்சாங்க. லக்கன் ரொம்ப கவலையோட அனுப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. வீட்டுக்கு வந்ததும் லக்கனோட மனைவி தீபா லக்கன் கிட்ட என்ன கேட்டான்னா, என்ன ஆச்சுங்க, நீங்க எதுக்கு திரும்பி வந்துட்டீங்க? அப்புறம் ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க? முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு தீபா. யாரோ நம்மளோட பட்டாசு கடையில தீ வச்சுட்டாங்க. என்ன, இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்க? உங்களோட 1 வருஷம் உழைப்ப சாதாரணமா யாரும் எரிச்சிட்டாங்களே. அனுப்பு ரொம்ப கவலையாயிட்டான். அவன் கவலையா இருக்கிறத பார்த்துட்டு லக்கன் அனுப் கிட்ட சொன்னாரு, இங்க பாருப்பா அனூப், எதுவுமே ஆகல. நீ எதுக்காக கவலையா இருக்க? உனக்கு தெரியும்ல, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். நீ போய் வெளியே விளையாடிட்டு வா, போ. அனுப் வெளியில சுத்தத்துக்காக வந்தான். அனுப் நடந்து ஹஸ்ராகஞ்சோட காட்டுக்கு வந்து சேர்ந்தான். அங்கதான் அவன் ஏலியனை பார்த்தான். ஏலியன் அவனை பார்த்துட்டு என்ன சொல்லுச்சுன்னா, அட இங்க பாரு, இங்க வா. இது எந்த மாதிரியான உருவம்? அதுல இருந்து பெரிய சத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்கெல்லாம் ஏலியன்களை இப்படிதான் வரவேற்பீங்களா? ஏலியன் சார், அது சின்ன சின்ன பட்டாசுங்க. அந்த பட்டாசுங்களை எங்களை மாதிரி பசங்களும் பெரியவங்களும் தீபாவளி சமயத்துல வெடிப்போம். அப்படியா? இதைத்தான் நீங்க சின்ன சின்ன பட்டாசுன்னு சொல்லுவீங்களா? எனக்கும் சொல்லிக் கொடு, இந்த சின்ன சின்ன பட்டாசை எப்படி நம்ம செய்யறது? ஏலியன் சார், பட்டாசு செய்யறதுக்கு எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
ஆனா இன்னைக்கு யாரோ எங்க கடைக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. ஆனா நான் உங்களை எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன், என் கூட வாங்க. அனுப் ஏலியனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். ஏலியன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே தீபா அதை பார்த்துட்டு பயந்துட்டா. ஆ, இது 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 யாரு? யாரு நீ யாரு? அனுப், அதை விட்டு தள்ளி வந்துரு. அப்பா, இது ஏலியன், என்னுடைய ஃப்ரெண்டு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அன்னைக்கு ராத்திரி வானத்துல ஏதோ ஒன்று தெரிஞ்சதுன்னு. இது அதுல இருந்து தான் வந்தது. அட, நீங்களாம் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏதோ முதல் தடவை ஏலியனை பார்த்த மாதிரி. அப்போ நீங்களாம் முதல் தடவை ஏலியனை பார்க்குறீங்களா? பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் என்னோட ஏலியன் வாகனத்தில் என் கிரகத்துக்கே போயிடுவேன். லக்கன் ஏலியன் கிட்ட பட்டாசு எப்படி செய்யறதுன்னு சொன்னாரு. மத்தாப்புல இருந்து கயிறு ராக்கெட்ல இருந்து ராக்கெட் பாம் வரைக்கும் சொன்னாரு. லக்கன் எல்லாத்தையும் ஏலியன் கிட்ட சொன்னாரு. அதை கேட்டுட்டு ஏலியன் லக்கன் கிட்ட சொல்லுச்சு, இது ரொம்பவே சுலபமான விஷயம் மாதிரி தெரியுது. சரி, எல்லாரும் என் கூட வெளியே வாங்க, வீட்டு வெளியே வாங்க. லக்கன், தீபா அப்புறம் அனுப் ஏலியன் கூட வீட்டு வாசலுக்கு போனாங்க. அங்க ஏலியன் தன்னுடைய கைய மேல தூக்குச்சு. அப்புறம் பயங்கரமான மின்னல் கீழே விழுந்தது. அப்புறம் திடீர்னு அங்க ஒரு மிஷின் வந்தது. அட, இந்தாங்கண்ணே, இதுதான் ஏலியன் பாம் மிஷின். இதில் நீங்கள் இந்த பக்கமாக கல்லை போட்டிங்கன்னா அது நீங்கள் நினைக்கிற பாமை உடனே செஞ்சு வெளியே கொடுத்துரும், புரியுதா? சரி, நான் இப்போ அந்த மாதிரி பண்ணி பார்க்கவா? கண்டிப்பா. அனுப், போய் ஒரு கல் எடுத்துட்டு வாப்பா. அனுப் ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்தான். லக்கன் அந்த கல்லை மிஷின்ல போட்டாரு. அப்புறம் மிஷின்ல இருந்து ஒரு ராக்கெட் பாம் வெளியே வந்தது. ஏலியன் ராக்கெட் பாம். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாமா இருக்கே. இந்த மிஷின் இருக்குல்ல, இது ஏலியன் பாமா உருவாக்கி தரும் ஐயா. அது சரி, இப்போ நான் கிளம்பி ஆகணும். நான் கிளம்புறேன். ஏலியன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுச்சு. மறுநாள் ராத்திரி சமயத்துல லக்கன் வண்டி கடை போட்டு நிறைய ஏலியன் பாம்களை வியாபாரம் பண்ணாரு. ஒரு சின்ன பையன் அங்க வந்தான். அங்கிள், பார்க்கறதுக்கு ஏலியன் மாதிரி இருக்கிற இந்த ராக்கெட் மேல பறந்து வெடிக்கும்ல? கண்டிப்பாப்பா, நீயே வெடிச்சு பாரு. அந்த பையன் ஏலியன் ராக்கெட் பாம்புக்கு நெருப்பு வச்சான். அது வானத்துல போய் வெடிச்சது. அதுக்குள்ள தீபாவளியும் வந்துடுச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் லக்கன் கிட்ட வந்து தான் பாம்பு வாங்கினாங்க. இத பார்த்துட்டு நீல் ஜமீன்தார் அம்மா கிட்ட போனான். வா வா நீல், ஆமா, என்னுடைய பட்டாசு கடை எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு ஜமீன்தார் அம்மா. அந்த லக்கன் கிராமத்தில் ஏலியன் பாம் விற்றுக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப பயங்கரமாக வெடிக்குது. அப்புறம் அதால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதே இல்லை. அது எப்படி சாத்தியமாகும்? நாம தான் அவனோட கடையை எரிச்சிட்டோமே. கிராமத்தில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவன் அந்த பாமை ஏதோ மிஷினில் செஞ்சிட்டு இருக்கானா. அதை அவனுக்கு ஏதோ ஒரு ஏலியன் தான் கொடுத்துச்சான். இது நிச்சயம் உண்மையா? அது நம்ம அந்த ஏலியன் பாமை உருவாக்குற மிஷினை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் ஒரு முறை ஜமீன்தார் அம்மாவும் நீலும் லக்கனோட வண்டி கடை கிட்ட போனாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. அப்புறம் லக்கனோட மெஷின் அவருடைய அந்த கடையிலேயே இருந்தது. ஜமீன்தார் அம்மாவும் நீலும் பார்த்தாங்க. அவரோட கடைக்கிட்ட நிறைய கற்கள் இருந்தது. லக்கன் ஏலியன் பாம் செய்யறத அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க. அட, இந்த ஆளு நிஜமாவே ஏதோ மாய மிஷின்ல பாம் பண்றான். கல்லை போட்டு பாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லை, ஏலியன் பாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் போனதும் அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு நாம நம்ம வீட்டுக்கு போவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லக்கன் தன்னுடைய கடையை மூடிட்டு அவரோட வீட்டை நோக்கி போனாரு. அப்புறம் ஜமீன்தார் அம்மாவும் நீலும் அந்த மெஷினை எடுத்துக்கிட்டு ஜமீன்தார் அம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. போற வழியில அந்த மிஷின் ஜமீன்தார் அம்மாவோட கையில இருந்து கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜமீன்தார் அம்மா, என்னது இது? நீங்கள் இதை கீழே போட்டுட்டீங்க, அப்புறம் இது அதுவும் ஆன் ஆயிடுச்சு. இதை எப்படி நிறுத்துறது? இதை ஆஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பட்டன் இருக்கும்ல? தேடிப்பாரு, எங்கேயாவது இருக்கும். நீல் அந்த பட்டனை அழுத்தின உடனே அந்த மிஷின் ஜமீன்தார் அம்மாவையும் நீலையும் தனக்குள்ள இழுத்துக்குச்சு. அப்புறம் இந்த மிஷின் ஜமீன்தார் அம்மாவையும் நீலையும் ராக்கெட் பாம்பா மாத்திடுச்சு. மறுநாள் காலையில லக்கன் அனுப்ப கூட்டிக்கிட்டு கடைக்கு வந்தாரு. ஆனா அந்த மிஷின் அந்த கடையில இல்ல. லக்கனும் அனுப்பும் அந்த மெஷினை தேட ஆரம்பிச்சாங்க. அனுப் மெஷினை தேடிக்கிட்டே வந்து பார்க்கும்போது வழியில் அந்த மிஷின் கிடைச்சது. அவன் பார்த்தான், அங்க 2 ராக்கெட் பாம் இருந்தது. அது ஜமீன்தார் அம்மா அப்புறம் நீல் அந்த 2 ராக்கெட் பாம்பை கையில எடுத்தான்.
அப்புறம் மிஷின் கிடைச்சிருச்சுன்னு தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னான். இந்த மிஷின் இங்கே எப்படி வந்துச்சு? அப்புறம் உன்கிட்ட ஏலியனுக்கு பதிலாக ஜமீன்தார் அம்மா அப்புறம் அவங்களோட வேலைக்காரன் உருவத்தில் எப்படி ராக்கெட் வந்துச்சு? அற்புதமாக இருக்கு. சரி விடு, மிஷினை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகலாம் வா. லக்கன் அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு வந்தாரு. ராத்திரி ஆயிடுச்சு. தீபாவளி அன்னைக்கு அனூப் ஜமீன்தார் அம்மா அப்புறம் நீலோட உருவ ராக்கெட்டையும் பத்த வச்சான். அந்த பாம்புக்கு நெருப்பு வச்சதும் அது வானத்துல போய் வெடிச்சது. அப்புறம் மாயமான முறையில ஜமீன்தார் அம்மாவும் நீலும் ஜமீன்தாரோட அம்மா வீட்டுல வந்து சேர்ந்தாங்க. ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். இனிமே நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டேன். அப்புறம் நானும் தான்